Good evening friends. நம்ம இன்னைக்கு Fundamentals of Organic Chemistry இந்த சாப்டர்ல இருந்து ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் முக்கியமான ஒரு டாபிக். அது மட்டும் இல்ல போர்டு எக்ஸாம்ஸ்லயும் கேட்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க? In an estimation of sulfur by Carius method. Estimation of sulfur Carius method மூலம் தான் செய்வாங்க. அப்போ அந்த மெத்தட்ல சல்ஃபரை எஸ்டிமேட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா 0.2175 gram of the substance gave 0.5825 gram of barium sulfate. இப்போ நம்ம சப்ஸ்டன்ஸ் ரியாக்ஷன் பண்ணி நமக்கு பேரியம் சல்ஃபேட் கிடைக்குது. இப்போ calculate the percentage composition of sulfur in the compound. இந்த பேரியம் சல்ஃபேட்ல எவ்வளவு percentage of sulfur இருக்கு அப்படின்னு calculate பண்ண சொல்றாங்க. In an estimation of sulfur by Carius method, 0.2175 gram of the substance gave 0.5825 gram of barium sulfate. Calculate the percentage composition of sulfur in the compound. அப்ப இதை எப்படி கால்குலேட் பண்ணனும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா ஃபார்முலா என்னது? Percentage of an atom equal to atomic weight of an atom dividing by molecular mass of compound into weight of the compound dividing by weight of organic substance. இப்போ percentage of an atom. இப்போ நமக்கு சல்ஃபர்ங்கிற ஒரு ஆட்டத்தோட percentage கேட்டிருக்காங்க. வேறையும் ஆட்டம்ஸ் கொடுப்பாங்க. அப்போ அது எந்த ஆட்டமா இருந்தாலும் சரி அந்த ஆட்டத்தோட பெர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலாயை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்போ percentage of an atom equal to atomic weight of an atom. அந்த ஆட்டத்தோட atomic weight dividing by molecular mass of the compound. அந்த ஆட்டம் ஒரு காம்பவுண்டுக்குள்ளாடி இருக்குதுங்க. பேரியம் சல்ஃபேட்ங்கிற காம்பவுண்ட்ல சல்ஃபர்ங்கிற ஆட்டம் இருக்கு. அந்த சல்ஃபர்ங்கிற ஆட்டம் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு தான் இங்க கால்குலேட் பண்ண போறோம். அப்போ molecular mass of the compound into weight of the compound. இந்த காம்பவுண்டோட weight dividing by weight of the organic substance. நம்ம கையில கொடுப்பாங்கல organic substance. அந்த organic substance ஓட weight. இப்போ இவ்வளோத்தையும் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு நம்ம எந்த ஆட்டத்தோட பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணுமோ அந்த பெர்சன்டேஜ் கிடைக்கும். நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்னு பார்ப்போம். அப்ப நம்ம இப்ப சால்வ் பண்ணனும். எதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க? weight of organic substance. organic substance ஓட weight என்ன கொடுத்திருக்கோம்? 0.2175 gram. Then molecular weight of barium sulfate 233 gram. அது நமக்கு இந்த பேரியம் சல்ஃபேட்டோட அட்டாமிக் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கும் 233. Then weight of barium sulfate, that is weight of the compound 0.5825 gram. Then atomic weight of sulfur equal to 32. For percentage of sulfur means 0.5825 gram of barium sulfate contains. The percentage of sulfur equal to, what is the atomic weight of sulfur here? 32 divided by molecular mass of the compound. Molecular weight of barium sulfate is 233 into weight of the compound 0.5825 dividing by weight of the organic substance is 0.2175. இந்த கிராம் எல்லாம் கேன்சல் ஆகி போயிடும். இப்போ நமக்கு ஃபைனலா ஆன்சர் என்ன கிடைக்கும்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக்னா பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ பெர்சன்டேஜ் வரும்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கேயும் இன்டூ 100 ஃபார்முலாலையும் இன்டூ 100 வருதுன்னா பெர்சன்டேஜ்னாலே நம்ம ஒரு இதை 100 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதோட ஆன்சர் எப்படி கிடைக்குன்னா 36.78%. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இந்த பேரியம் சல்ஃபேட் காம்பவுண்ட்ல இருக்கு? 36.78%. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் 36.78%. Next problem. 0.16 gram of an organic compound was heated in a Carius tube and sulfuric acid formed was precipitated with barium chloride.
The mass of barium sulfate was 0.35 gram. Find the percentage of sulfur. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா क्वेश्चनே மாதிரி தான். இங்க வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ட்விஸ்டிங் ஒண்ணுமே கிடையாது, டைரக்டா தான் கொடுத்திருக்கு. நம்ம கையில வந்து கொஞ்சம் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கொடுக்கறாங்க. அதோட வெயிட் என்னது 0.16 கிராம். இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸோட வெயிட் 0.16 கிராம். அந்த சப்ஸ்டன்ஸை கேரியஸ் டியூப்னு ஒரு டியூப் இருக்கு, பாயிலிங் பாயிண்ட் டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ள போட்டு நம்ம ஹீட் பண்றோம். எதுக்கு கூட வச்சு ஹீட் பண்றோம்? சல்ஃபூரிக் ஆசிட்டை விட்டு ஹீட் பண்றோம். இப்போ ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன பிரசிபிடேட் ஆகுது? இந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கூட சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன பிரசிபிடேட் ஆகுதுன்னா பேரியம் குளோரைடு வந்து பிரசிபிடேட் ஆகுது. அப்ப அங்க இந்த பிரசிபிடேஷனுக்கு மேல ஒரு லிக்விட் இருக்கு, அது என்னதா இருக்கு? பேரியம் சல்ஃபேட். அப்ப the mass of barium sulfate was 0.35 gram. mass of barium sulfate கொடுத்திருக்காங்க. இது molecular mass கிடையாது. அப்போ weight of the compound, weight of barium sulfate தான் 0.35 gram. இப்போ நமக்கு molecular mass of barium sulfate already தெரியும், 233. கேட்டிருக்க क्वेश्चन என்ன? find the percentage of sulfur. இந்த பேரியம் சல்ஃபேட்ல எவ்வளவு percentage of sulfur இருக்கு? ஃபார்முலா நான் போன ப்ராப்ளத்திலே சொல்லி தந்தேன், அதனால இதுல நான் ஃபார்முலா எழுதல, டைரக்டா எழுதுறேன். அப்ப percentage of sulfur. ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்டோட வெயிட் என்னது? weight of organic compound equal to 0.16 gram. அப்புறம் நமக்கு எதோட வெயிட் வேணும்? weight of barium sulfate. weight of barium sulfate or weight of the compound equal to 0.35 gram. Next, molecular weight of barium sulfate. Molecular weight of barium sulfate is 233. Then atomic weight of sulfur. Equal to 32. இப்போ நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணனும். ஃபார்முலா வந்து percentage of sulfur atomic weight of sulfur என்னது 32 dividing by molecular mass of barium sulfate, that is 233 into weight of the compound 0.35 dividing by weight of the organic substance or organic compound 0.16 gram into 100, that is equal to 13.04%. இவ்வளவு percentage of sulfur வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷன்ல 2 ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இந்த 2 ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி தந்ததுல இருந்து இதே மாதிரி எக்ஸாம்ஸ்ல क्वेश्चंस கேட்டாலும் போட தெரியும்னு ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ செஷனை முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.